வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 மெஸ் நீலகிரியின் முதல் சமுதாய வானொலியில் நினைஞ்சிருக்கிறோம். இப்போ நிலையத்தில் நேரம் சரியாக 11:30 ஆயிருச்சு. ஒவ்வொரு நாளும் வணக்கம் கோத்தகிரி நேர்லை நிகழ்ச்சியில் நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் நாம் பேசுவோம். இன்றைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது வணக்கம் கோத்தகிரி தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா 11:30 12 மணி வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பில் நம்ம பேசுகிறதும் உண்டு. இன்றைக்கான தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைஞ்சிருக்கிறாங்க. நேற்றைக்கும் நம்ம பேசினோம். நம்ம கூட சிறப்பு விருந்தினர் சந்திரசேகர் தாஸ் கீஸ்டோன் அறக்கட்டளையிலேருந்து வனவிலங்கு ஆர்வலரும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கான டாப்பிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. வனவிலங்குகள் அதிகம் மனிதர்கள் வாழும் இடத்திற்கு நகர்வதற்கான காரணம், மனிதர்கள் வளர்ச்சியா காடுகள் குறைவா? இந்த தலைப்பில் தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் பேச இருக்கிறோம். ஸோ நம்ம கூட சந்திரசேகர் தாஸும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். நிலையத்தில் நேரம் சரியாக 11:32 ஆயிடுச்சு. உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுங்க. 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த தலைப்பில் பேசலாம். வனவிலங்குகள் அதிகம் மனிதர்கள் வாழும் இடத்திற்கு நகர்வதற்கான காரணம் மனித வளர்ச்சியா அல்லது காடுகள் குறைப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம சந்திரசேகர் தாஸுக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம பேசலாம். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். சந்திரசேகர், நேற்றைக்கு நம்ம பேசியிருந்தோம். நிறைய விஷயங்களை சகவாழ்வு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதும் கூட நிறையா நீங்களும் நிறையா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நம்ம அதுக்கு முன்னே நம்ம மறுபடியும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்களை அறிமுகப்படுத்துங்க. எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மகா தாராபுரத்துலேருந்து கூப்பிட்றேன் சார். ஓகே. அம்மா, இன்றைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் அதிகமாக நம்ம வனவிலங்குகள் காடுகள்லேருந்து நகர்வதற்கான காரணம் மனித வளர்ச்சியாக காடுகள் குறைவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சார், மனிதரோட வளர்ச்சி தான் சார் காரணம். நிறைய மனிதர்கள், அதாவது ஜனத்தொகை பெருகிட்டே இங்க ஸ்டாப் ஆகாது இல்லைங்களா? பெருகும் போது இடம் அதாவது இந்தியாவின் பரப்பளவு எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். ஆனா மனிதர்களுடைய ஜனத்தொகை பெருகிறதுனால அப்புறம் இடம் அவங்க தங்குறதுக்கு அவங்க வாழ்றதுக்கு வாழ்விடம் வேணும் இல்லைங்களா? அதனால அதிகமாகறதுனால வனவிலங்கு வர்ற இடத்துல வனவிலங்குகள் உலாவற இடத்துல போய் நம்ம இடத்த வாங்கி வீட்டை கட்டிடுறோம். நம்ம வீட்டு கட்டும்போது அது வனவிலங்கு அது வர்ற வழியில என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஞாபகம் வந்ததுன்னா அந்த வழி வரத்தான் செய்யும். அது வரத்தான் செய்யுது வனவிலங்குகள். அதை நம்ம பாதுகாப்பா எல்லாம் ஒற்றுமையா ஒரு ஒரு குடியிருப்பு இருக்குதுன்னா குடியிருப்பை சுத்தி நல்லா கம்பி வேலி ஏதாவது ஒரு வேலி போட்டுடணும். போட்டுட்டோம்னா அது ஒரு வனவிலங்கு போட்டுட்டு இந்த கரண்ட் இது பண்றதுக்கு அந்த வெள்ளையா ஒரு இது மாதிரி வைப்பாங்க. அதை நம்ம வச்சிருந்தோம். ஆனா கரண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. கரண்ட் பாஸ் அது பார்த்தாலே அது பயந்துட்டு போய் வராது, அந்த இடத்துக்கு வராது. கரண்ட் ஷாக் அடிக்குன்னு சொல்லிட்டு வராது. லைட்டா ஷாக் அடிக்கிறதுக்கு முன்னா வச்சுக்கலாம். அது சாகிற அளவுக்கெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்படி பண்ணணும். அப்புறம் அதுகளை துன்புறுத்த கூடாது. அதுங்களுக்கு என்ன சார் தெரியும்? மனுஷனே 6 அறிவு படிச்சவனே யாரை எப்படி கெடுக்கலாம் பொறாமப்படுறது. இப்ப யாருமே நல்ல மனிதர்கள் பாக்குறது ரொம்ப அரிதாகி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மிருகங்களுக்கு 5 அறிவு தான். அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சொந்தம் எது, பந்தம் எது, மனைவி எது, பேரன் எது, பேச்சு எது, அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதனால அதுல போய் துன்புறுத்துறது அதை விட கேவலமான மிருகம். அவங்களெல்லாம் அவங்களுக்கு 5 அறிவு பாவம். அதுல பாருங்களேன், அது ஒரு சிங்கத்தை எடுத்துக்கங்க. சிங்கம் சாப்பிட்டு போட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம போனோம்னா நம்மள பசி இல்லாத நேரத்தில் நம்ம ஒண்ணுமே செய்யாது. நாய் வாலாட்டு, சிங்கம் எப்படி அதனுடைய அன்பை வெளிப்படுத்துன்னு தெரியாது. வாலாட்டுமா என்ன பண்ணுமோ கடிச்சிக்குமான்னு தெரியாது. ஒண்ணுமே செய்யாது. பசிக்கும் போது அது உணவு அதுதான். அது நம்மளை கொல்லணும், கொலை பண்ணணும். நம்ம மட்டும் முன்விரோதமா பின்விரோதமா சொல்லுங்க? இல்லை. அருமை. ஸோ ஒரு அருமையான ஒரு பார்வை நீங்கள் பயந்துக்கிட்டீங்க. ஸோ நிறைய நீங்கள் பயந்துக்கிட்ட வார்த்தைகளில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நன்றி நேயர்களை பயந்தமைக்கு. நன்றி சார்.
நிறைய விஷயங்கள் நம்ம கூட மகா அவங்க பயந்துக்கிட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் சந்திரசேகர்கிட்டையும் நம்ம பேச இருக்கிறோம். சந்திரசேகர், நம்ம நேற்றைக்கும் பேசிகிட்டு இருந்த மாதிரி இப்போ சகவாழ்வுக்கான பார்வை அப்படின்னு நம்ம இந்த வாரத்துடைய வனவிலங்குடைய தீமும் அதுதான் கருப்பொருளாக வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கீஸ்டோன் மூலியமாக உங்களுடைய குழுவும் நிறைய விழிப்புணர்வுகளை கிராமப்புறங்கள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பார்வையில் வனவிலங்குகள் அதிகமாக மனிதர்கள் வாழ்கிறக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதிகமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டின் தரம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம நீலகிரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் இருந்த பகுதி தான் நம்ம நீலகிரி. ஸோ இப்போ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா வேட்டில் ஃபாரஸ்ட்டோ யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்டு, ஸோ இந்த இன்வேசிவ் கலைச்செடிகளை வந்து அதிகமாக அந்த காடுகளில் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஸோ வளர்ந்ததுனால என்னென்னா அதுக்கான அங்கேருந்து உணவுகள் வந்து மற்ற காட்டெருமையாக இருக்கட்டும் யானைகளாக இருக்கட்டும் அதுக்குள்ள உணவுகள் வந்து அங்கே குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது, உணவு தேடி வேறு இடத்துக்குலாம் வரும்பொழுது இந்த மனிதர் வர பகுதிக்கு வருது. ஸோ அங்கே வந்து நேற்று சொன்ன மாதிரி தான் அங்கே இருக்க உணவு பழக்க வழக்கு அடாப்ட் ஆகி அங்கேயே வாழ ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சோலைக்காடில் பார்த்தீங்கன்னா பல வகையான மரங்கள் இருக்கும், கொடிகள் இருக்கும், சின்ன புல் வகைகள் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஸோ இப்போ பல வகையான மரங்கள் இருக்கும், பல வகையான பறவைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீக சோழன்னு சொல்கிற அந்த வேட்டில் ஃபாரஸ்ட்டு அந்த யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அந்த மரம் மட்டும் தான் இருக்கும், ஃபுல்லாக அந்த மரம் மட்டும் தான் இருக்கும். அது கீழே ஒரு புல் வேறு எந்த ஸ்பீசிஸுமே வளராது. ஸோ அதனால் என்னாங்கன்னா அங்கே இருக்க அந்த காற்றின் தரம் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருது. ஸோ அதனால் என்ன பண்ணால் அந்த உணவு தேடி நம்ம இந்த தாவரத்தை உண்ற எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுதுன்னா வேறு இடத்துக்கு இடம்பெயருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம். காற்றின் தரம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சோலைக்காடுகள் தான் நம்ம நீராதாரங்களுக்கு மிக முக்கியமான இது. சோலைக்காடுகள் இருந்தால் தான் நமக்கு நீர் கிடைக்கும். ஸோ இந்த யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்டில் தண்ணி தண்ணி அதிகமாக உறிஞ்சி வளர மரங்கள். ஸோ இதனால் என்னென்னா நம்ம சோலைக்காடுகளை அதிகமாக பாதுகாக்கணும். ஸோ சோலைக்காடு அதிகமாக உருவாக்கும் பொழுது இந்த வனவிலங்குகள் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உடனடியாக எந்த வனவிலங்கும் வந்து நம்ம சோலைக்காடை உருவாக்குனா அங்கே போய் செட்டில் ஆகாது. ஃப்யூச்சரில் வந்து அது நல்ல உணவு அங்கே கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வரும்பொழுது அவங்க திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவு சோலைக்காடுகளை உருவாக்குனாலே இந்த வனவிலங்குகள் நம்ம ஊருக்குள்ள வரதை கம்மி பண்ணலாம். ஒரு அருமையான ஒரு பார்வை சந்திரசேகர். இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க காடுகளில் வந்து தரம் ரொம்ப குறைவாக இருக்குது, வேட்டில் ஃபாரஸ்ட் இருக்குது, சீகை ஃபாரஸ்ட் இருக்குது, மற்ற யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த காடுகளில் முக்கியமாக நம்ம வந்து வனவிலங்குகள் பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க இல்லையா? இதை தாண்டி நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, காடுகளை வந்து நாம் உருவாக்கணும் அப்படின்னு. மனிதர்கள் காடுகளை உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுமா? நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது நிறைய வனத்துறையாக இருக்கட்டும் நிறைய என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் நிறையா பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வனத்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உன்னிச்செடி நம்ம சீகை மரங்கள் இருக்க காடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபுல்லாக அங்கே உள்ள இன்வேசிவ்ல ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் அதை தொடர்ந்து வந்து அதை கண்காணிக்கிறாங்க. ஸோ 3 வருஷம் வந்து அங்கே எந்த பிளான்ட்டிங்கும் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ நம்ம உடனே பிளான்ட்டிங் பண்ணாலும் நமக்கு சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எல்லோரும் நினைக்கலாம் இப்போது உடனே நம்ம ஒரு சீகை காடை வந்து அழிச்சிட்டு நம்ம உடனே வந்து நம்ம நேட்டிவ் பிளான்ட்ஸ் போட்டோம்னா உடனே வளர்ந்துருமானா அது வந்து நம்ம சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட இருக்காது. ஏன்னா நம்ம இந்த சீகை மரங்களில் வெட்டும் போதுன்னா அதோடைய விதைகள் எல்லாம் அங்கே ஏற்கனவே கீழே விழுந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன அப்புறம் டாமினேட் பண்ணி வளர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மரம் வந்து ஒரு 10 வருஷம் வளர்ந்து ஒரு உயரம் அடையிறதுக்கும் ஒரு சீகை மரம் வந்து 1 வருஷத்தில் வந்து அதை விட ரொம்ப உயரமாக வளர்ந்துடும். கண்டிப்பாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு 3 வருஷம் என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த இடத்துல உள்ள களைச்செடிகளை அகற்றிட்டே இருக்கணும். அகற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்க நேட்டிவ் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம நேட்டிவ் பிளான்ட்ஸ் அங்கே பிளான்ட் பண்ணும்போது அதோடைய சக்ஸஸ் ரேட் நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நம்ம சோலைக்காடுகளை உருவாக்க வேண்டியதில்லை. சில இடம் அதுக்கு தகுந்த சில இடத்துல பார்த்திங்கன்னா புல்வெளிகளாக இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல வந்து புட்கள் தான் நடணும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம சோலைக்காடுகள் நடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டட் எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி நம்ம செடிகளை வளர்க்கணுமோ பார்த்துட்டு வளர்த்தோம்னா நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக நம்மளால் உருவாக்க முடியும். அருமை. ஸோ சந்திரசேகர், நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி காடுகளை நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கும் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம காடுகள் தோட்டம்லாம் பார்த்தோம் அப்படின்னா
டீ தோட்டத்துக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய நேட்டிவ் பிளான்ஸ் இருக்கும். நகாப்பழம் ஆகட்டும், மற்ற பல வகைகள் மரங்கள்லாம் நிறைய இருந்தது. அப்போது குரங்குகள் ஆகட்டும், கரடிகள் ஆகட்டும், அங்கேயே அந்த உணவு கிடைக்கும். அந்த சீசனில் பேரிக்காய் பழமாகும், நேவாப்பழம் ஆகட்டும், மற்ற பழங்கள் வந்து அவங்களுக்கு அந்தே உணவு கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து டீ தோட்டங்களில் வந்து கண்ணு கெட்டுற தூரம் பார்க்குற வரைக்கும் ஃபுல்லாமே டீ தோட்டமாக தான் இருக்குது. அதனாலேயும் ஒரு காரணமாக கூட இருக்கலாமா? கண்டிப்பாங்க மாணிக்கம். ஸோ என்னென்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கீங்கன்னா, நம்ம எந்த ஒரு தோட்டத்துக்கு போனாலும் நீங்கள் ஆரஞ்சு பறித்து சாப்பிட்லாம், பேரிக்காய் பறித்து சாப்பிடலாம். அந்தந்த ப்ளம்ஸு, பிச்சீஸு, சீத்தாப்பழம் எல்லா பழங்களையும் நம்ம எல்லா தோட்டத்துலையும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மக்களுக்கு என்னாச்சுன்னா, கொஞ்சம் அதை வந்து நம்ம சரியாக பராமரிக்கல, அதை வயசாகி மரங்கள் இறந்து போச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டு செடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒட்டு செடி வளர்ந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரத்தை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அப்புறம் நம்ம பார்த்தா நம்ம அந்த இயற்கையான அந்த நேட்டிவ் ஆரஞ்சு அந்த மரமெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் என்ன நம்ம சொல்கிறோன்னா, அதுவும் அந்த விலங்குகளுக்கு வந்து ஒரு புது உணவு மாதிரி தான். ஸோ மோஸ்ட்டாக அவங்க காடுகளில் வந்து இயற்கையான சோலைக்காடுகள் உள்ள பழங்களை சாப்பிட்டுட்டு இந்த பழங்கள் சாப்பிட்டது. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், கரடி வந்து ஃபஸ்ட்டு சோலைக்காடுலேருந்து வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு அது சாப்பிட ஆரம்பித்தது இந்த பேரிக்காய், இந்த நகாப்பழம், இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேரிக்காய் அந்த பழமெல்லாம் அந்த சீசனில் கிடைக்காதனால தான் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மூவ் ஆக வந்து இப்போ சுலபமான உணவு வந்து குப்பைகளை சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ முக்கியமான ஒரு பார்வை இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேயிலை தோட்டமாகட்டும், மற்ற நம்ம தனியார் தோட்டங்களாகட்டும், எல்லா காடுகள்லையுமே இருந்த பழங்கள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி நம்மளுடைய காடுகள்லேருந்து நிறைய மாற்றங்கள் என்னென்னா, தாவரங்களில் சாப்பிடக்கூடிய விலங்குகள் ஆகட்டும், காட்டெருமையாகட்டும், மற்ற யானைகள் ஆகட்டும், மான்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து களைச்செடிகளை சாப்பிட்டு வாழக்கூடியது. அதில் அரிக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம நிறையா தேயிலை தோட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, களைச்செடிகள் களை மருந்து அடிக்கிறாங்க களைச்செடிகளை போக்குறதுக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அதனுடைய பாதிக்கும். ஸோ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறையா விலங்குகள் வந்து இறந்து போகும்போது அதோடைய பிரேத பரிசோதனையில் பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த உள் உறுப்புகள் வந்து பாதிக்கப்படைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து முடிஞ்சாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களைச்செடி இந்த மாதிரி இதை சாப்பிட்றது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த நிறையா இப்போ இருக்க விலங்குகளுடைய பிரேத பரிசோதனையை பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து உள்ளேருந்து கண்டுபிடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி டவுன் இருக்கட்டும், இந்த ஹியூமன் ஹேபிட்டேட்டில் மேயர் காட்டெருமையாக இருக்கட்டும், யானைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி குப்பையில் பொறுக்கிற கரடிகள், இந்த மாதிரி இருக்கட்டும், எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வயிற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த உணவுகளில் வந்து அது இதாகிடுது. ஸோ அவங்க சாப்பிடும்போது அதுக்குள்ளே போயிடுது. அதுவும் ஒரு இறந்து போகிறதுக்கான காரணம் இருக்குது. அருமை. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பார்வை இது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வனவிலங்குகள் சகவாழ்வுக்கான பார்வை. அந்த வாரத்துலேயும் கூட இந்த வாரத்துடைய கருப்பொருளை வச்சு நேற்றைக்கும் நம்ம பேசியிருந்தோம். வனவிலங்குகளை பார்த்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. நம்ம கீஸ்டோன் மூலியமாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அரசாங்கத்துலேருந்தும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கான தலைப்புலேயும் கூட நிறைய முக்கியமான தலைப்பில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த தலைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு தலைப்பாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, வரும் காலம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வரக்கூடிய இளைஞர்கள் கையில் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கிய பங்கு. நேற்று நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் மற்ற துறைகளுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம சேர்ந்து நம்ம வேலை பார்க்கணும். அதுதான் சகவாழ்வு அப்படின்னு. ஆனால் வனவிலங்கு அதிகம் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு வர்றதுக்கான காரணம் மனித வளர்ச்சியாக காடுகள் குறைவா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க மனித வளர்ச்சியும் ஒரு காரணம் அப்படின்னு. ஆனால் மனித வளர்ச்சி அதிகமாக ஆகணும். மனித வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? மனித வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது. மனித வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயற்கை சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி புல்வெளிகளை நமக்கு தேவை, காடுகள் தேவை, நீர்நிலைகள் தேவை. நீங்கள் நிறையா பிரேத பரிசோதனைகளுக்கெல்லாம் நிறைய போகிறீங்க, அரசு நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கூட சேர்ந்து. இந்த பிரேத பரிசோதனையில் முக்கியமாக நீங்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதிகமாக பிளாஸ்டிக் வந்து நம்ம பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை குறைக்கணும் அப்படின்னா மக்கள் இடத்துல எந்த மாதிரியான விழிப்புணர்வை கொண்டு போகணும்? ஸோ இந்த மோஸ்ட்டாக அந்த அனிமல்ஸ்க்கு உள்ள பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் வெல்ஸ். ஸோ ஓப்பன் வெல்ஸில் விழுந்து இறந்து போகிறாங்க, ஃபென்சிங்கில் மாட்டிடுறாங்க. சிலது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துலேருந்து விழுந்து இறந்து போகுதுங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் ஒரு காரணம்.
ஸோ என்னென்னா நம்ம அதோடைய வழித்தடங்களை நம்ம மறித்து நம்ம ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஃபென்சிங்காக போடும்போது என்னென்னா அது வேறு பாதையை தேர்ந்தெடுக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுது. ஸோ இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்கில் இப்போ பார்த்துருப்பீங்க, காற்றுமே விழுந்து இறந்து போகிறது, இந்த கிணத்துக்குள்ளே விழுந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணுறோம். நிறையா ரெஸ்கியூ பண்ணாலும் நம்ம வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. ஒரு வீட்டு மாடை பண்ணுற மாதிரி கூட நம்ம காட்டு விலங்கை பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதில் நம்ம என்ன தான் ரெஸ்கியூ பண்ணலாம், சர்வைவல் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அங்கே இறந்துருவாங்க. ஸோ என்னென்னா முடிஞ்ச அளவு இந்த மாதிரி விபத்துக்களை நம்ம ரொம்ப குறைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ நம்ம ஊரை சுற்றி வனவிலங்கு வருதுன்னா அங்கே திறந்த வெளி கிணறுகளை மூடி வைக்கலாம். அதே மாதிரி ஃபென்சிங் போடும்போது அது நம்ம ஒரு முறையான ஃபென்சிங் போடணும். சோலாரில் போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து நிறைய வீட்டில் நம்ம எல்லார் வீட்லையும் நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணுறோன்னா செப்டிக் டேங்க் நம்ம ரொம்ப கஷ்டம் என்ன பெருசாக நம்ம ஆழமாக எடுக்கிறோம், நிறைய பண்ணுறோம். ஆனால் அதுக்கு போட மூடி வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக போடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நம்ம கொஞ்சம் நல்ல தடிப்பமான மூடி நம்ம வேறு செஞ்சு போட்டோம்னா அந்த வனவிலங்கு அந்த வழியாக காற்று எதாவது போகும்பொழுது அது விழுந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வனவிலங்கு நம்ம வீட்டில் விழுந்துருச்சுன்னா ஒன்று அந்த வனவிலங்கு ரொம்ப உயிர் போகிற சேர்த்துருக்கு. திருப்பி நம்ம அதை வெளியெடுக்கிறது வந்து நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதை வெளியெடுக்கிறது அந்த செலவு நம்ம நிறைய இது பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம இப்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் வந்து ஏதோ டேமேஜ் ஆகி அந்த இடத்துல ஒரு வனவிலங்கு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த லேண்ட் ஓனருக்கு தான் அதிகமான செலவு ஏற்படுமா, இல்லை அரசாங்கம் பொறுப்பு இருக்கணுமா? அரசாங்கம் சில இதை வந்து அவங்க எடுப்பாங்க, மீதி அந்த லேண்ட் ஓனரும் நம்ம எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம நிறைய மக்கள் வந்து லேண்ட் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மைக்ரேஷன் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தோட்டத்தில் வேலைக்கு வைக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்க வாழ்ந்த பகுதியில் வந்து இந்த வைல்ட் லைஃப் இந்த மாதிரி ஹண்டிங்கெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தல வந்து இந்த வைல்ட் லைஃப் வந்து ஹண்டிங்கில் வந்து ரொம்ப பேன் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஹண்டிங் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவங்க தோட்டத்துலேயோ அவங்க தோட்டத்து வீட்லேயோ அவங்கள குடி வைக்கும்போது அவங்க இந்த மாதிரி சுருக்கு இந்த மாதிரி வச்சு வனவிலங்குகளுக்கும் அந்த அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பண்ணிக்கு காட்டு பண்ணிக்கு முள்ள மணிக்கெல்லாம் வாழ வைக்கிறாங்க. ஸோ அதில் சில டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா மற்ற விலங்குகள் சிறுத்தைகள் இந்த மாதிரிலாம் மாட்டி இறந்து போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து அந்த லேண்ட் ஓனர் தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க லேண்டில் வந்து ஒரு வனவிலங்கு இறந்து போச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. இந்த மாதிரி சுருக்கு வைத்து இறந்தாலோ அல்லது மின்சாரம் தாக்கி இறந்தாலோ அது நீங்கள் தான் பொறுப்பு எடுக்க வேண்டியது வரும். அருமை. ஸோ ஒரு முக்கியமான பார்வை இந்த நம்ம வந்து இன்றைக்கி வந்து நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மைக்ரேஷன் ஆகி பெருநகரங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெருநகர்லேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து இருக்கக்கூடிய மக்களும் வந்து வேலை தேடி வாழ்வாதாரத்துக்காக இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவங்க காடுகளில் வைக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க கொடுத்துட்டு ஸோ அந்த ஹண்டிங் பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்போ நம்ம காடுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் பார்த்தோன்னா நல்லா அடர்ந்த காடுகளாக இருக்குது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நிறையா செழிப்பாக இருக்குது வெளியே பார்க்குறக்கு. நீங்கள் நிறையா ஃபாரஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து போயிருக்கீங்க. அந்த காடுகள் உள்ளே போய் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த ஊற்று நீர்கள்லாம் அந்த மாதிரி இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டெல்லாம் இன்னும் வருதா, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ நம்ம அந்த சோலைக்காடுகள் பொறுத்தளவு பார்த்தா அது பாதுகாப்பாக தான் இருக்குது. ஆனால் மற்ற இந்த சீகை காடுகளும் அந்த கற்பூர காடுகள் அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக ஆகிட்டுருக்கு. ஏன்னா அங்கிருந்த எந்த செடிகளும் இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சின்ன வயசில் பார்க்கும்பொழுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் லேண்ட்லாம் நல்லா தெரியும். அங்கே என்ன யார் நடந்து போனாலும் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வேட்டில் ட்ரீ அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கிராஸ் லேண்டு இல்லாமல் போயிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணீர் எடுத்துக்கோங்க. நாங்கள் சின்ன வயசில் தண்ணீரில் பிடிச்சி வச்சு ரொம்ப சேமித்து வைக்கணும் அந்த இதெல்லாம் இல்லை. நான் பாட்டுக்கு அந்த ஸ்ட்ரீமில் தண்ணி எப்போ பார்த்தாலும் வந்துட்டுருக்கோம், மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணிக்கு தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒன்றும் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. இன்னொன்று வந்து இந்த நீர்நிலைகள்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ மழை நமக்கு சரியான மழை இல்லை. ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தண்ணி இல்லை,
சரியான மழை இல்லை, அதனால் தண்ணி இல்லை, அதனால் காடுகள் நல்லா செழிப்பாக இல்லை, ஸோ அதனால் வனவிலங்கு ஊருக்கு வருது. எல்லாமே ஒரு கனெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சதுப்பு நிலங்கள், வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சதுப்பு நிலங்களும் இதுக்கு முக்கிய. காடுகளை மட்டும் நம்ம பேச முடியாது. காடுகள் நம்ம பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி காடுகள் வந்து செழிப்பாக ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் இந்த வேட்டல் காடுகள், சீகை காடுகள் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது தான் நிறையா செழிப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது முக்கியமாக இந்த வெட்லேண்ட் அப்படிங்கிற சதுப்பு நிலம் அப்படிக்கூடிய இந்த நிலம் வந்து முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இந்த சதுப்பு நிலங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ சதுப்பு நிலங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் சதுப்பு நிலங்கள் இருக்குது. அந்த ஒன்று வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சதுப்பு நிலங்கள் பக்கத்தில் அது ரொம்ப அருகாமையில் வீடு கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ வீடு கட்டி அந்த குப்பைகளில் மற்றதெல்லாம் போடும்போது அந்த சதுப்பு நில தண்ணியை பயன்படுத்த முடியாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய களைச்செடிகள். கண்டிப்பாக. ஸோ இந்த களைச்செடிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, சதுப்பு நிலங்களை போய் ஃபுல்லாக அங்கே வளர்ந்து அங்கே இருக்கிற நம்ம நேட்டிவ் தண்ணி உருவாக்குற இதாக இருக்கட்டும், தண்ணியை பியூரிஃபை பண்ணுறதுக்கு எல்லாம் சதுப்பு நிலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒரு பணி இருக்குது. சிலது தண்ணிகளை வந்து அது அதிகப்படுத்தும், சிலது தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விடும். சிலது வந்து என்ன பண்ணணும்னா தண்ணியை சுத்திகரிக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ இந்த எல்லா பங்கும் சேர்ந்தால் தான் சதுப்பு நிலம் தண்ணியை அதிகமாகி நமக்கு கிடைக்கும். ஸோ சதுப்பு நிறைய களைச்செடிகள் இருக்குது. அருமை. ஸோ ஒரு அருமையான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் சந்திரசேகர். நம்ம கூட இணைப்பில் ஒரு நேயரும் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்டயும் நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா? நலம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் வந்தாலே ஒரு உற்சாகமும் ஊக்கமும் எனக்கு கிடைக்கிறது அல்லவா? எனக்கு ஏற்கனவே உடல் நலம் சரியில்லை, தாங்கள் பேசிய குரலை கேட்டதும் நான் மறந்து விட்டேன். நலமாக இருக்கிறீர்களா அன்பு அறிவிப்பாளரே? நலம் ஐயா, நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளர். ரொம்ப அருமை. ஸோ இன்றைக்கே நேரலையில் நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க, உங்களை அறிமுகப்படுத்துங்கய்யா. இந்த அழகான காலை வேளையில் மழை வருமோ என்று எதிர்பார்ப்புடன் ஊட்டி முள்ளிக்குறையிலிருந்து MP ரவிச்சந்திரன். அருமை. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினத்தில் நம்ம வனவிலங்குகள் அதிகம் மனிதர்கள் வாழும் இடத்திற்கு நகர்வதற்கான காரணம் மனித வளர்ச்சியா அல்லது காடுகள் குறைவா? நீங்களும் நம்ம கூட சிறப்பு விருந்தினருக்குள்ள நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஒரு அழகான விழிப்புணர்வான ஒரு தகவல்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்ப வனவிலங்குகள் வந்துட்டு இப்ப நகரத்துக்குள்ள எல்லாம் வர்றதுக்கு வந்துட்டு காடுகளின் அழிப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா, இல்ல காடுகளை அழிச்சு அவங்க எல்லாம் வீடு கட்டினதுனால அந்த பிரச்சனைகள் நம்ம சொல்ல முடியுங்களா? ஐயா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி காடுகளை அழிப்புங்கிறத விட காடுடைய தரம் வந்து குறைஞ்சிருச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்க அந்த நம்ம சீக சோலையாக இருக்கட்டும், கற்பூரம் மரங்கள், அங்கே எங்கேயுமே எந்த ஒரு புல் இதுவும் வளர்றதில்ல. ஸோ அந்த தரம் குறைஞ்சனால என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வனவிலங்கு நகரம் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டு இங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு அடாப்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து அது இங்கே இருந்து பழகி ஸோ இங்கே சுலபமான உணவு கிடைக்கிறதுனால இப்போ இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு சின்ன ஆலோசனை ஐயா, ஒரு சின்ன கருத்தும் கூட. இப்பொழுது ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு காலியான எத்தனையோ இடங்கள்லாம் வந்து இதை நீங்க சொல்லக்கூடிய அந்த வன சோலைகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சாலைகள்லாம் பஸ்ல எல்லாம் போற நேரத்துல அந்த நேரத்துல சில பொட்டல் காடுகள் மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் சில காடுகளை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டால் மாணவர்களையோ தன்னார்வலர்களையோ கொண்டு அல்லது இந்த பிறந்த நாள், திருமண நாள், அந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு எல்லாமே இந்த இடத்துல மரத்தை வைக்கலாம், இந்த ஏரியாவில் மரத்தை வைக்கலாம், இந்த ஒரு ஸ்கூல்ல உங்க ஸ்கூல் சார்பா இந்த இடத்துல இது பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வன பசுமை வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இந்த மாதிரி இடங்களில் நம்ம தேர்ந்தெடுத்து அங்கே என்ன மாதிரி மரங்களோ செடிகளோ வளருமோ பார்த்துட்டு அங்கே கண்டிப்பாக போட்டால் நம்ம வனப்பரப்பை வந்து நம்ம அதிகரிக்கலாம். ஸோ அதுக்கான வனவிலங்குக்கான ஒரு உணவு தேவையை நம்ம அங்கே பூர்த்தி பண்ணலாங்க. இன்னும் ஒரு அன்பான ஒரு கடைசியான ஒரு கேள்வி, என்னுடைய ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி இப்போ இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேங்க ஐயா. எப்படின்னு கேட்டால், இப்போ வந்துட்டு பல பேர் வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் தோட்டம் வச்சுருக்காங்க, சந்தோஷம். இதுல வந்துட்டு சில வெற்றிடங்கள் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அது உதாரணமா அந்த பள்ளி மாணவர்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அல்லது இவர்களின் வீட்டு இல்லத்து நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி நேரத்துல அந்த அவங்க காலியா இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பழமரங்களையோ அல்லது ஏதோ ஒரு மரங்களை வைக்கலாமே அப்படின்ற ஊக்குவிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி, அதாவது விழிப்புணர்வு அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் சற்று வனச்சோலைகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? கண்டிப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து நிறைய வனத்துறையாக இருக்கட்டும், எங்களுடைய கீஸ்டோன் தொண்டு மட்டும் இந்த மாதிரிக்கு நாங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வந்து மரங்கள் வளர்க்க விருப்பம் இருக்கோ அவங்க என்ன மாதிரி மரங்கள், அவங்க தேவைக்கான மரங்கள் என்னவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே வளர்கிறதுக்கான நம்ம உதவி நம்ம பண்ணுறோங்க ஐயா.
வனவளம் பெருகட்டும். மிக்க மகிழ்ச்சி. அருமைங்க. ஐயா. ஸோ அழகான அருமையான ஒரு விழிப்புணர்வு பார்வை, வணக்கம். மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. இந்த நாள் இதாகட்டும். நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ ஒரு அருமையான ஒரு பார்வையும் கூட நேரும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நிறையா மக்கள் தான் முன் வரணும். இப்போது சமுதாயத்தை கூட சேர்ந்து தான் நம்ம வேலை பண்ணுறோம். கம்யூனிட்டி ரிலேட் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இதே மாதிரி நேயர் குறிப்பிட்ட மாதிரியும் நம்ம வரும் காலத்தில் காடுகள் அதிகரிக்கணும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி காடுகள் அதிகரிக்கணும், காடுகள் வந்து செழிப்பாக இருக்கணும், நம்ம மறந்து போன பல வகைகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா மாணவர்களிடத்துல முயற்சிகள், விழிப்புணர்வு கொண்டு போகணும். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் நம்ம செய்யலாம்? ஸோ மாணவர்களை தான் நம்ம அந்த எதிர்கால சந்ததியினர் இந்த இடத்துக்கு. ஸோ அவர்களுக்கு வந்து இப்போவே நம்ம என்ன பண்ணோம், ஒரு காடுகளோட முக்கியத்துவத்தையும் வனவிலோட முக்கியத்துவத்தையும் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்து அவங்க மரம் வளர்க்குறதா இருக்கட்டும், மற்ற இதில் ஈடுபடுத்தணும். அதில் நம்ம கீஸ்டோனில் வந்து நம்ம நிறைய என்ன பண்ணுறோன்னா, அவங்க ஸ்கூல் கேம்பஸில் உள்ள அந்த புதர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அங்கே உள்ளூர் தாவரங்களை வைக்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம அவங்க கிச்சன் கார்டன், ஸோ அவங்க நல்ல ஒரு ஊட்டச்சத்தான காய்கறிகள்லாம் சாப்பிடுங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிச்சன் கார்டன் சப்போர்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து நம்ம உள்ளூர் காய்கறிகளை பயிரிட்டு எந்த வித மருந்து போடாமல் ஒரு ஆர்கானிக்காக அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம கிச்சன் கார்டன் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இளம் தலைமுறையினருக்கு இப்போவே வந்து நம்மளுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி அவர்களை இதை ஈடுபடுத்தணும். ஸோ அதே மாதிரி யூத் ஈடுபடுத்தணும். எல்லா மக்களும், எல்லா சமூக மக்களும், எல்லா துறைகளும் சேர்ந்து இதை பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு சகவாழ்வும் நமக்கு இந்த காடுகளும் எல்லாமே நல்லாயிருக்கும். அருமை. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு பார்வை, ஒரு கடைசி கேள்வியும் கூட. ஸோ இப்போ கீஸ்டோன் மாதிரியான இந்த தொண்டு நிறுவனமாகட்டும், அரசாங்கமாகட்டும், இவங்க மட்டுமே இதை வந்து எடுத்து செஞ்சால் போதுமா, இல்லை அவங்க மாணவர்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஊக்குவிச்சா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும்? வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி காடுகளில் வந்து கீஸ்டோன் மாதிரியான நிறுவனங்கள், அரசாங்கம், மற்றவர்கள் கூட சேர்ந்து பண்ணிடலாம். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கிச்சன் கார்டன்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல மாணவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். அந்த ஊக்கத்தை வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அந்த பங்கை வந்து எப்படி அவங்க பெற்றோர்கள் அவங்க கூட சேர்ந்து பண்ணுறதுக்கான எப்படி முயற்சிகள் எடுக்கலாம்? ஸோ நம்ம கீஸ்டோனை பொறுத்தளவு வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு நம்ம ஒரு வேலை பண்ணுறோம். குழந்தைகளுக்கு ஒரு விதமாக நம்ம வேலை பண்ணுறோம், கொஞ்சம் யூத்துக்கு ஒரு மாதிரி வேலை செய்கிறோம், அப்புறம் அந்த ஏஜில் உள்ளவங்க, மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலை பண்ணுறோம், அப்புறம் வயசானவங்க கூட கொஞ்சம் நம்ம வில்லேஜ் எல்டர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி வேலை பண்ணுறோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி நேச்சர் எஜுகேஷன் மூலிமா நிறைய இந்த மாதிரி இதில் முக்கியத்துவத்தை இது பண்ணுறோம். பெரியவங்க கூட என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கிச்சன் கார்டன் இருக்கும். அவங்க நிறைய இடத்துல நம்ம கீஸ்டோனில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ்க்கும் சப்போர்ட் பண்ணுறோம். கிச்சன் கார்டன் விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து ஒரு கிச்சன் கார்டன் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க இடம் இருக்குது, நாங்கள் பாதுகாப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ஸ்ப்ரிங்கர் வேலை இருக்கட்டும், அது பெரியவங்களுக்கெல்லாம் பயன்படுது. யூத்துங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு நேச்சுரல்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், நிறைய நம்ம யூத்துங்களுக்கு இப்போ படிக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த படித்து கொஞ்சம் நல்ல நிலைமை தலைமை பொறுப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தலைமை பண்பு பயிற்சி நிறைய கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்பொழுது எல்லாரும் ஒருங்கிணைத்து தான் நாங்கள் இந்த சகவாழ்வுக்காக வேலை செய்கிறோம். ஸோ முதல்ல நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி மீட்டிங் ஒன்று போடும்போது அங்கே முதல்ல என்ன பிரச்சனை இருக்குது, அனைத்து மக்களும் சேர்ந்து என்ன பிரச்சனை, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சேர்ந்து நம்ம அதை குறைக்கலாம், அதுக்காக தான் நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். அருமை. ஸோ ஒரு அருமையான ஒரு பார்வை. இன்றைய தினத்தில் நிறைய பார்வைகளை, உங்களுடைய அனுபவத்தை நீங்களுடைய நேயர்களுக்காக பயந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சந்திரசேகர். நன்றி மாணிக்கம். ஸோ இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு பார்வையும் சந்திரசேகர் தாஸ் அவங்க நிறைய பயந்துக்கிட்டாங்க. நேயர்கள் சார்பாகவும் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வனவிலகம் அதிகம் நம்ம வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு நகரத்துக்கு காரணம் மனித வளர்ச்சியா அல்லது காடுகள் குறைவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காடுகளுடைய தரம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பார்வை. இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பயந்துக்கிட்டோம். முக்கியமாக நம்ம ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் கூட பெற்றோர்கள் இடத்துலேருந்தும் நிறையா விழிப்புணர்வுகள் தேவை. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கூட உட்கார்ந்து அந்த விதையை நம்ம வீடை சுற்றி இருக்கக்கூடிய கிச்சன் கார்டன் நம்ம போடணும் அப்படின்னு ஆரம்பித்தாலும் கூட அவங்களுக்கு எப்படி நம்ம விதை போடணும், அவங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றணும், என்ன மாதிரியான உரங்கள் நம்ம போடணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் வந்து கற்றுக்குவாங்க. அதே மாதிரி தான் காடுகளில்
என்னென்ன மாதிரியான பல வகைகள் நம்ம சாப்பிட்டோம், அதை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்மளுடைய காடுகளும் செழிப்பாக இருக்கும். வனவிலங்குகளும் அடுத்தடுத்து நம்ம ஊருக்குள்ளே வராமையும் தவிர்க்கணும். அப்படின்னா சகவாழ்வுக்கான பார்வை, மனிதர்களும் வனவிலங்குகளும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பார்வையை தான் சகவாழ்வு பார்வை அப்படிங்கிற வரக்கூடிய நாட்கள்லையும் பேசிகிட்டு இருக்கிறோம். சகவாழ்வுக்கான பார்வையும் நாம் சேர்ந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பார்வை. ஸோ இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் வரக்கூடிய நாட்களையும் நம்ம பேசலாம். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மிக்க நன்றி. நாளைக்கு வேறு ஒரு தலைப்பில், இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் பேசுவோம். நன்றி.